எங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள். இன்று திரையோதசி திதி, கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அமைதி, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் சுகம், கடகம் புகழ், சிம்மம் நிம்மதி, கன்னி ஆதரவு, துலாம் சாந்தம், விருச்சிகம் அன்பு, தனுசு பெருமை, மகரம் அன்பு, கும்பம் நிறைவு, மீனம் சாந்தம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தொடர்ச்சி நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வங்களை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம் அதிர்ஷ்டமான தெய்வமாக உள்ளது. எல்லாரும் எல்லா சாமியை கும்பிடணும் என்று இருந்தாலும் உங்களுடைய ஜாதகம், நான் நேற்றுன்னு சொன்னேன், ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒரு ஜோசியர்கிட்ட போனால் நீங்கள் கேட்க, நான் இதை பற்றி தனியாக ஒரு எபிசோட்டே சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்க போகிற ஆக்களுக்கு என்னத்தை போய் ஜோசியர்கிட்ட கேட்கணும்னு தெரியாது. ஏதோ கொடுத்துட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு வந்துடுவீங்க. முதலாவது, நான் என்னென்ன விஷயத்தை நீங்கள் ஜோதிடரிடம் கேட்க வேண்டும், உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களுக்கு ஜோதிட ரீதியாக உண்டான தொழில் என்ன, என்னுடைய கல்வி என்ன, எதிர்கால இந்த மாதிரி நான் என்ன கேட்கணுன்றதை பற்றி நான் தனி எபிசோட் செஞ்சுருக்கேன். அதை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். முதலாவது, நீங்கள் எந்த தெய்வம் ஐயா, ஜாதக ரீதியாக எந்த தெய்வத்தை நான் வழிபட்டால் எனக்கு முழு பலனும் கிடைக்கும். இது ஜாதகத்தில் 9வது வீடை வச்சு பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டமான தெய்வம் என்ன என்பதை என்னட்ட ஜாதகம் பார்க்க வராக்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடுங்கோ. ஜாதகத்தில் 9வது வீட்டில் இருக்கிற கிரகம், 9வது வீட்டை பார்க்குற கிரகம், 9வது வீட்டினுடைய அதிபதி, இந்த மாதிரி சில ஆராய்ச்சி பண்ணி எந்த தெய்வம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலன் தரக்கூடியது, அந்த தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா கஷ்டப்படுத்தவில்லை, டக்குன்னு பலன் கிடைக்கும். சில தெய்வங்களை கும்பிட்ட உடனே பலன் கிடைக்காது, சில பேர் சொல்லிவிடுறேன், நான் விழுந்து விழுந்து கும்பிட்றேன் ஐயா, கோயிலுக்கு போகிறேன், விழுந்து விழுந்து சிவபெருமானை கும்பிட்றேன், எனக்கு சோதனையாக இருக்குது, பிள்ளையாரை கும்பிட்றேன், எல்லா காரியமும் தடையாக இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நல்லது எதுவும் நடக்கலையே, கஷ்டப்பட்டு கும்பிட்றேன் ஐயா, நிறைய விரதம் இருக்கிறேன், மந்திரத்தை சொல்லுறேன், படத்தை வைக்கிறேன், தூபம் காட்டுறேன் என்றெல்லாம் சொல்லுவீங்க. உங்களுக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்களோட ஜாதகப்படி, சில பேருக்கு சொல்லுவேன், நீங்கள் முருகனை கும்பிடுங்கம்மா, நான் முருகனை பெருசாக கும்பிட்றதில்லை ஐயா, நீ முருகனை கும்பிடுங்க. உங்களோட ஜாதகத்தை பார்த்து முருகன், அவர் போய் முருகனை கும்பிடுவேன், உடனடியாக பலன். உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு உண்டான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் கும்பிடுங்கள். குலதெய்வம்னு ஒன்று இருக்குது, அது சந்ததி சந்ததியாக வணங்கி வரக்கூடிய தெய்வம். இஷ்ட தெய்வம்னு இருக்குது, நாங்கள் மனம் விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம்.
கிராம தெய்வம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் எங்கேயோ ஒரு ஊரில் பிறந்திருப்போம், அந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ளது இந்த மாதிரி பாரம்பரிய தெய்வம்னு இருக்குது, பரம்பரையாக இந்த மாதிரி ஜாதக ரீதியாக நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வத்தை உணர்ந்து வழிபட்டு வந்தீர்களாக இருந்தால் அந்த தெய்வம் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்குண்டான தெய்வம் வேகமாக உங்களுக்கு அருள் தருவார் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்லிட்டு வரேன், நட்சத்திரப்படி நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நட்சத்திரம். அடிப்படை ஜோதிட அறிவு உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியும், நான் இன்ன நட்சத்திரம் ஐயா, நான் இன்ன ராசி ஐயா, நான் இன்ன லக்னம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஜாதகம், என்னட்ட ஜாதகம் பார்க்க வருவினம், ஐயா எனக்கு 7ல் சனி இருக்குது, 8ல் புதன் இருக்குது, 9ல் சூரியன் இருக்குது. இந்த மாதிரி அவர்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன கிரகம் இருக்குதுன்னு அவைகளுக்கு நல்லா தெரியும். கோச்சாரப்படி எனக்கு இப்போ குரு 12ல் வந்துட்டார் ஐயா என்று சொல்லுவினோம். எனக்கு இப்போ ராகு திசையில் புதன் புத்தி நடக்குது, திசா புத்தி, இவ்வையிலெல்லாம் ஜோதிட அறிவு உள்ளவர்கள். ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எனக்கு எத்தனாம் ஆண்டு 2028 மட்டும் எனக்கு ராகு திசை ஐயா, 2029 எனக்கு புதன் புத்தி முடியுது அப்படி சொல்லுவீனம். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு அறிவு இருக்குது, நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன திசை, என்ன புத்தி, எப்போ குரு மாறுது, எப்போ சனி மாறுது, எப்போ ராகு, ஐயா ராகுக்கு எதுவும் மாறிட்டுது 14ஆம் தேதி, எனக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்பினோம். சந்தோஷமாக இருக்கும். ஜோதிட அறிவு கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேணும். சரி, இப்போ உங்களோட நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள், அதெல்லாம் வேணாம், உங்களோட நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும்னு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஏன் எழுத சொல்கிறேன்னா, உங்களோட நட்சத்திரத்தை மட்டும் இல்லை, பெண்டாட்டின நட்சத்திரம், பிள்ளைகளோட நட்சத்திரம், பேரப்பிள்ளைகளோட நட்சத்திரம் எல்லாம் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கோ. நான் புனர்பூச நட்சத்திரம், ராமரை கும்பிடு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சாமி ரூமில் ராமர் படத்தை வையுங்கோ. இப்போ சில படம், பிள்ளையாட்ட படம், லட்சுமியோட படம், முருகண்ட படம், இதெல்லாம் உங்களோட சாமி ரூமில் வச்சிருப்பீங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம், நான் சில நட்சத்திரக்காரர்களுக்கு காயத்ரி தேவியை சொன்னேன், அவையில் காயத்ரி தேவி படத்தை வச்சிருக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரர் ராமர் படம் எல்லா சாமியாரிலையும் இருக்காது. ஆனால் நீங்கள் உங்களோட வீட்டில் புனர்பூச நட்சத்திரம் இருந்தால் ராமர் படத்தை வச்சுருங்கோ. சில நட்சத்திரக்காரர்கள் சக்கரத்தாழ்வார் படம் சொல்லியிருந்தேன், அதை வச்சுருக்கோம். சரி, இப்போ நேத்தைய மிகுதி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம மூர்த்தி படம். நரசிம்மர்ன்றது உங்களுக்கு தெரியும், பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு மகாவிஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணுவோட அவதாரம் கிருஷ்ணரை கும்பிட சொல்லி சொன்னேன். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணுவோட அவதாரம் ராமரை கும்பிட சொல்லி சொன்னேன். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணுவின் அவதாரம் நரசிம்ம மூர்த்தி. அப்படி ஹிரண்யனை வதம் செய்யக்கூடிய நரசிம்ம மூர்த்தி. அந்த படத்தை வீட்டில் வைக்காதீங்க. நரசிம்மர் மகாலட்சுமியை மடியில் வச்சுக்கொண்டு நரசிம்மர் சாந்தமாக இருப்பார். அந்த நரசிம்மர் படத்தை சுவாதி, பொதுவாக எல்லாரும் நரசிம்மர் வச்சு கும்பிட தேவையில்லை. உங்களோட வீட்டில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இருந்தால், நீங்கள் சுவாதி நட்சத்திரமாக இருந்தால், குடும்ப தலைவர் சுவாதி நட்சத்திரமாக இருந்தால், நரசிம்மருடைய சார்ந்த மூர்த்தம் அப்படி ஹிரண்யனை புலக்கிற வைத்த புலத்து குடலை மாலையாக போட்டிருக்க நரசிம்மரை வச்சுருக்காதீங்க. சாந்தமாக நரசிம்மருடைய யோக நரசிம்மர்ன்னு பேர். சாந்தமாக அமைதியாக மகாலட்சுமியை மடியில் வச்சுக்கொண்டு பக்கத்தில் வச்சுக்கொண்டு இருப்பார் நரசிம்மர். அதை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கும்பிடுங்க. விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகனை கும்பிடுங்க. ரோஹிணி முருகனுக்கு இன்னொரு நட்சத்திரமும் சொன்னேன். விசாக நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக முருகனை கும்பிடுங்கள். நீங்கள் முருகனை கும்பிட்டால் வேகமாக உங்களுக்கு அருள் கிடைக்கும். அதே நேரத்தில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன், மகாலட்சுமியோட கூடிய நாராயணனை அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கும்பிடலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வராக பெருமான் வராகரை கும்பிடலாம்.
மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரை கும்பிடுங்கோ. ஆஞ்சநேயர்லையும் அனுக்கிரக ஆஞ்சநேயர், நான் உங்களுக்கு ஆயுதம் எல்லாம் கீழே வச்சுட்டு ஆஞ்சநேயர் உட்கார்ந்து கொண்டு இல்லை நின்று கொண்டு இப்படி அனுக்கிரகம் கையில் அனுக்கிரகத்தை காட்டுவார். கையில் ஆயுதம் தூக்கி வச்சிருக்கிற ஆஞ்சநேயர் வேண்டாம், மலையை தூக்குற ஆஞ்சநேயர் வேண்டாம், நெஞ்சை பிரிக்கிற ஆஞ்சநேயர் வேண்டாம். அனுக்கிரகம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் படத்தை தாராளமாக எல்லாரும் வீட்டில் வச்சு கும்பிடலாம். அதுலேயும் நீங்கள் மூல நட்சத்திர ஆண் மூலம் அரசாலும், மூல நட்சத்திரக்காரர்கள் அரசாலும் என்று பழமொழியே இருக்குது. மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ஆஞ்சநேயரை கும்பிடுங்கள். உங்களுடைய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் நீங்கி இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். பூராட நட்சத்திரக்காரர்கள் தாயுமானவர். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் விநாயகர். விநாயகர் முழு முதல் கடவுள். எல்லாட்ட வீட்லேயும் பிள்ளையார் இருக்கும், பிள்ளையார் இல்லாமல் இல்லை. அதுவும் நீங்கள் உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் பிள்ளையாரை கும்பிடுங்கோ. விநாயகருக்குண்டான சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்கோ. ஒரு மாதத்தில் 2 சதுர்த்தி வரும், ஒன்று வளர்பிற, ஒன்று தேய்பிற. தேய்பிற சதுர்த்தி சங்கடகர கட்டாயம் இருங்கோ. முடிஞ்சால் வளர்பிற சதுர்த்தியும் இருங்கோ. எனக்கு மாதத்தில் 2 விரதம் இருக்கலாத ஐயா, தேய்புரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அதை மட்டுமாவது இருங்கோ. திருவோண நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கோ. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அனந்த பத்மநாத பெருமாளை கும்பிடுங்கோ. சதய நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரை கும்பிடுங்கோ. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குபேரனை கும்பிடுங்கோ. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காமதேனு படம் வச்சு கும்பிடுங்கோ. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரங்கநாதரை வழிபாடு செய்யுங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.